ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த பேச்சுலர் சீரிஸில் ஒரு சூப்பரான லஞ்ச் பண்ண போகிறோம். ஒரு பேசிக்கான லஞ்ச் தான், பட் இன்னைக்கு நான் சமைக்க போகல. இதுக்காக ஹைதராபாத்லேருந்து விஜய் வந்திருக்காரு. ஹாய் மக்களே. இஸ் டிஜிட்டல் ஃபாரன்சிக் அனலிஸ்ட். அது என்னமோ தெரியல மக்களே, 100% ஒரு பேச்சுலர் அப்படின்னு பிரச்சனை விஜய் தான். ஏன்னா கொஸ்டின் அந்த மாதிரி இருக்கும். சின்ன வெங்காயம் ஏன் சின்னதாக இருக்குது, கோழி இவ்வளோ பெரிய முட்டை எப்படி போட்டிருக்கோம், பூண்டை உரிக்க சொன்னால் எப்படி உரிக்கணும் அப்படின்னு பல கொஸ்டின் கேட்பான். எப்படி குக் வித் கோமாளியில் கோமாளியும் குக்கும் அப்படின்னு எரிச்சலாக இருக்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வருமோ, அதே மாதிரி தான் விஜய் பயங்கரமாக பண்ணுவார். ஸோ இன்னைக்கு இந்த லஞ்சில் விஜயோட தான் பண்ண போகிறோம். இந்த லஞ்சில் என்ன பண்ண போகிறோம் பேச்சுலர் சீரிஸில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். வாங்க. விஜய் விஜய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நீங்கள் தான் சொல்லணும். நான் தான் சொல்லணுமா என்ன பண்ணணுங்கிறது? சரி, அடுப்பு ஆன் பண்ணி என்னதான் குடிஞ்சு பார்க்குற? அடுப்பு ஆன் பண்ணாதான் எரியும். ஏய் சக்ஸஸ், அடுப்பு ஆன் பண்ணிட்டான். சரி ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை சொல்லு ஃபர்ஸ்ட்டு. தெரியலையா? என்ன சொல்லுங்க. சரி சொல்லுங்க, அதான் எப்படின்னு சொல்லுங்க. எப்படின்னு சொல்லணுமா? சரி, என்னைக்காவது சமைச்சிருக்கியா? ஒரே ஒரு வாட்டி சமைச்சேன். சாப்பிட்டிருக்கியா? நான் சாப்பிட்டேன், சாப்பிடக்கூடாதுன்ட்டு. ஓ நோ, அவ்வளோ சூப்பராக இருந்ததா? நான் ஒரு லஞ்ச் பண்ண போகிறோம். சரியா? சூடான சோறு, செமி கிரேவியாக ஒரு முட்டை கிரேவி பண்ண போகிறோம். ஸோ அந்த சூடான சோறில் கொஞ்சமாக நல்லா கெட்டியாக முட்டை கிரேவி பண்ண போகிறோம். ஓகே, பண்ணிடலாமா? பண்ணிடலாம். சரி, முட்டை கிரேவிக்கு என்னென்ன வேணும் ஃபஸ்ட்டு? தெரியலையே. முட்டை. சரி ஓகே, என்னென்ன பொருள்னு பார்த்துடலாமா இல்லை டேரெக்டாக குக் பண்ணிடலாமா? என்னென்ன சொல்லிடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குற சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய், பூண்டு, அப்புறம் குக் பண்ணுறதுக்கு தேவையான பாத்திரம். ஓகே, கரண்டி அது இருக்கு, எடுத்துக்கலாம். சரியா? அதான் என்ன இது? என்னென்ன விஜய்? படிக்கக்கூடாது, பார்த்து கண்டுபிடிக்கணும். கடலை எண்ணெய் பார்த்துட்டேன். ஓகே, எண்ணெய் ஊற்றிடலாமா? எவ்வளோ ஊற்றணும்? தேவையான அளவு. என்ன ஊற்றிருக்கு? இப்போ என்ன ஊற்றிருக்க? என்ன? அதுக்கப்புறம் என்ன ஊற்றணும்? தெரியலையே. இப்போ நீ சொன்னீங்க, ஏதோ சொன்னீங்க. இப்போ எதோ ஊற்றணும் சொன்னீங்க. தண்ணி ஊற்றிடலாமா? குழம்புக்கு தண்ணி வேணும்னா ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றணும். என்ன ஊற்றிட்டேன்? ஐயோ இல்லை. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றின உடனே தண்ணி ஊற்றினா கப்புன்னு தீ தான் பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கடுகு, கருவேப்பிலை அந்த மாதிரி போடலாம். சரியா? சரி சொல்லுங்க. போடலாமா? கடுகு எடுத்துக்கலாமா? எங்கே இருக்கு? அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு, நான் எடுத்தேன். கொஞ்சமாக போடு பார்ப்போம். 2 பிஞ்சு கடுகு போடணும்ல. அது இருக்குது, ஆல்ரெடி வாப்போம் தான் இருக்குது. போதும் போதும் போதும். போடு. பிடிக்காதுல கரண்டினா? கரண்டியில் வேண்டாம். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? கருவேப்பிலை எடுத்து போடுவா? குட், கருவேப்பிலை எடுத்து போடு. எடுத்து வாங்க. அப்படியே எடுத்து போடு. போதுமா? போதும். ஏன் இவ்வளோ தூரம்? என்ன பண்ணணும் சொல்லு. கரண்டி வேணும், வதக்கணுமா? சரி ஓகே, இப்போ கரண்டி வேண்டாம், அது வந்து வதங்கிடுச்சா? இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் அந்த தக்காளியை போடணும். என்ன போடணும்? அந்த பிளேட்டை போடக்கூடாது. வெங்காயம் தக்காளி போடணும். தக்காளி இருக்கு. எஸ், அதை போட்டலாமா? பார்த்து கவனமா கவனமா. எப்படி வெடிக்கும்? வராது. சரி, இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? வதக்கிடுவோம். சரியா? சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, 2 தக்காளி, 5 பச்சை மிளகாய். இதுதான் கரண்டி. போதும். பார்த்து வலிக்கு போகுது வெங்காயத்துக்கு.
விஜய், சொல்லுங்கண்ணா. ஹைதராபாத்தில் என்னென்னலாம் குக் பண்ணுவேன், குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எந்த மாதிரி டிஃபிகல்ட்லாம் இருக்குது இந்த குக்கிங், பேச்சுலர் குக்கிங்கில்? ஹைதராபாத்தில் மேக்ஸிமம் இதுதான், தால் ரைஸ் மட்டும்தான் சார் செய்வோம். செய்வீங்களா? செய்வாங்க, நான் சாப்பிடுவேன். மேக்ஸிமம் ஒரே ஒரு வாட்டி மட்டும். திருப்பி சொல்லு, இங்கே பார்த்து சொல்லு. நீ செய்ய மாட்டேன்? நான் செய்ய மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு அடிமை இருக்கு எங்கே பார்த்தாலும். என்ன சொல்கிறது? ஸோ நல்லா வதக்கணும்ல. எல்லா நேரத்துலையும் 3 வேளையும், காலையில் மதியம் நைட்டு 3 வேளையும் கடை சாப்பாடு தான்ல மேக்ஸிமம். அங்கே என்னென்னா பூரி இருக்கும் கேன்டீனில், அந்த பூரியை சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் மதியம் ஆச்சுன்னா பிரியாணி மட்டும்தான் அங்கே மேக்ஸிமம் பிரியாணி. அதை விட்டுட்டா என்னைக்காவது ஏன்டா அந்த கடையில் சாப்பிட்றோம் அப்படின்னு வருத்தப்பட்டதுண்டா? ஒரே ஒரு வாட்டினா, ஒரு வாட்டி நாங்கள் ஒரு கடைக்கு எப்போவுமே ரெகுலராக போவோம். அந்த கடையில் ஒரு நாள், நம்ம கேமரா பார்த்து சொல்லு. அன்னைக்கு ஒரு நாள் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சிக்கனை ஏதோ சாப்பிட்டு இருந்தான். குழம்புக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி எடுத்து பார்த்தா காக்ரோச். அந்த கடையில மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசம் 2 மாசம் கிட்ட செம்மையா சாப்பிட்டுருப்போம். கடைசி அந்த கடையில காக்ரோச் இருந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்த்து இது கருகிடக்கூடாதுண்ணே. அப்பப்போ நம்ம டைலாக் பேசிட்டு இருக்கும்போது, சரி சாரி நம்ம கதையை பேசிட்டு இருக்கும்போது அப்பப்போ வதக்கிடணும். ஓகேவா? சொல்லு கதையை, மிச்ச கதையை சொல்லு. அதுல இருந்து சரி ஓகே கொஞ்ச நாள் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான், அந்த கடையை வேண்டாம் விட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த கடையை விட்டுட்டு வேற கடையை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் சமைப்போம். ஆள் இல்லாதப்ப வேற வழி இல்லாமல் பிரியாணி உட்காந்து சாப்பிடுவோம். வேற வழி இல்லை. சரி ஓகே, நீ என்னன்னாலும் சொல்லு. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு மேலே நீ வெளியில தான் சாப்பிட்ருப்ப, கேட்டு தானே? 10 வருஷம் ஆச்சா? சாரி. ஓகே, எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன்? குக்கிங் வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற குக் பெஸ்ட்டா, இல்லை கடையில் ஹோட்டலில் சாப்பிட்ற குக் பெஸ்ட்டா? உண்மையை சொல்லணும். குக்கிங் முதல் தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். குக்கிங் தெரிஞ்சு இல்லாட்டினா தெரியற மாதிரி அட்லீஸ்ட் கற்றுக்கிட்டா ஓகே. ஏன்னா என் ஃப்ரெண்டு பிருத்திவி இருக்கான்ல, அவங்களாம் இப்போ குக்கிங் பண்ண ஆரம்பிச்சு அவன் நல்லா இப்போ இது அட்லீஸ்ட் ஒரு ஹோட்டல் ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற ஃபுட்டாக இருக்குது. ஏன்னா ஹோட்டலில் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. அன்னைக்கு கூட இருக்குன்னே தெரியாமல் நம்ம சாப்பிட்ருக்கோம். புரியுது. ஸோ கற்றுக்கிறது பெஸ்ட்டு. கரெக்ட் தான். கற்றுக்கலாமா? அதான் கற்றுக்கிட்டு இருக்கேன்ல. சூப்பர். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? முட்டை குழம்பா? ஓகே, முட்டை குழம்பு. சரியா? ஒரு பேசிக்காக நல்ல சூடான சாதத்துக்கு நல்லா செமி கிரேவியாக ஊற்றி சாப்பிட போகிறோம். அதுவும் இன்னைக்கு விஜய் பண்ணுறாரு. எஸ், நானே பண்ணுறேன். இப்போ விஜய் தண்ணி ஊற்றணும். சரியா? நிறைய ஊற்றாமல். வெடிக்காது. வெடிக்காது. எவ்வளோண்ணா? போதுமா? போதும். ஓகே, இப்போ 2 பேர்த்துக்கு சமைக்கிறோம், 3 பேர்த்துக்கு சமைக்கிறோம். ஸோ ஒரு சொம்பு தண்ணி விட்டுக்கலாம். சரியா? இன்னும்மா? ஐ மீன் இன்னும் ஒரு சொம்பு ஊற்றக்கூடாது, பொதுவாக ஒரு சொம்பு ஊற்றணும். சரியா? ஸோ இன்னும் கொஞ்சமாக விட்டுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபஸ்ட்டு என்ன விட்டுருக்கோம்? கடுகு, கருவேப்பிலை போட்டிருக்கோம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி 3 ஃப்ரை பண்ணியிருக்கோம். பேச்சுலர் லைஃப்பில் இருக்கும்போது இப்போ இதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களா என்ன? வீட்டு சாப்பாடை? அது உண்மைதான். வீட்டுக்கு போனால் வேலை சாப்பாடு கிடச்சிரும், நம்ம செய்ய தேவையில்ல. வீட்டுக்கு போனால் வேலை சாப்பாடு கிடச்சிரும். இன்னொன்று அம்மா காலைல எந்திரிச்சோன்லேருந்து டீ கொடுத்துருவாங்க. அதுலேருந்து நம்மளுக்கு கேர் பண்ணுறதும் சரி, நல்லாவும் பார்த்துக்கிடுவாங்க. ஃபுட்டு வாயில் வைக்கிற மாதிரியே இருக்கும், சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓகே, அதெல்லாம் பேச்சுலர் லைஃப்பில் இருக்கும்போது ரொம்ப மிஸ் பண்ணுவோம்ல. அப்போ எல்லாருமே எப்பயுமே நம்ம அம்மா சாப்பாடு கண்டிப்பாக மிஸ் பண்ண தான் செய்வோம்ல. கரெக்டாக. மிஸ் பண்ணி தான் ஆகணும். விஜய், சைடு கேப்லேயே இப்போ நம்ம ஒரு தேங்காய் அரைச்சி விட போகிறோம். சரியா? குழம்புல கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி விட்டோம்னா கிரேவிக்கு இது சூப்பராக இருக்கும். ஸோ இதில் தேங்காய் எடுத்துருக்கோம். இதில் வந்து கூடவே சாப்பிட்றதுக்கு இல்லை, அரைக்கிறதுக்கு என்ன ஒரு 10 பல்லு பூண்டு சேர்க்குறோம். சரியா? கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்க்க போகிறோம். பெருஞ்சீரகம் தெரியுமா? தெரியும். எப்படி இருக்கும்? இதுக்கு தான் கவனமாக இருக்கணும். சரி ஓகே, இது மாதிரி சின்ன சின்ன இது வரத்தான் செய்யும் குக்கிங்கை பொறுத்தவரை. சரியா? இப்போ நம்ம பெருஞ்சீரகம் எடுக்க போகிறோம். எடு பார்ப்போம். ஸோ 1 பிஞ்ச், 2 பிஞ்ச். விஜய், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சா? இப்போ கொஞ்சமாக வத்தல் தூள் போடணும், தனி மிளகாய் தூள்.
ரெட் சில்லி பவுடர். ஆமாம், 1 ஸ்பூன் போடுறியா? போடு. போட்டுரு. போதும்ல? போதும். அடுத்து கரம் மசாலா. போதுமா? போதும். போடுப்பா. குட். இது பேர் என்னது? கரம் மசாலா. கரம் மசாலா. அடுத்து வீட்டில் அரைச்சி வச்சிருக்க குழம்பு மசாலா ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம பேச்சுலர்ஸுக்கு யூஸ் ஆகிற ஆச்சியோ சக்தியோ முட்டை குழம்பு மசாலான்னு இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா யூஸ் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ இது மிக்சடு மசாலா. இதில் ஆச்சியில் வரக்கூடிய பிராண்டும் சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சு ஊருக்கு போகும்போதெல்லாம் நம்ம அம்மாட்ட கேட்டு. என்னென்ன இருக்குண்ணா? இதில் வந்து வத்தல், மல்லி, பெருஞ்சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி பெருங்காயம் இதெல்லாம் போட்டு அரைப்பாங்க. ஸோ இதில் போடலாம். சரியா? போடு பார்ப்போம். எவ்வளோ போடு? 1 ஸ்பூன். இன்னொரு ஸ்பூன். போடு. அவ்வளோதான். நல்லா மசாலாலாம் வெந்துருச்சு. சரியா? இப்போ நம்ம அதை போட போகிறோம். என்னது போட போகிறோம்? தேங்காயா? தேங்காய் மட்டும் அதில் போட்டோம். என்னென்ன போட்டோம்? தெரியலையா? தேங்காய் பூண்டா? தேங்காய் பூண்டு. வேற என்ன போட்டோம் தெரியல. எவ்வளோ வந்து பிளேட் எடுத்து போட்டேன். பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம். ஆமாம். சோம்பு. ஸோ இதை நம்ம அந்த சைடு போட போகிறோம். அந்த சைடுனா இந்த சைடு போட்டு பார்ப்போம். பார்த்து இல்லை வெடிச்சிடும்ல. விஜய், சொல்லுங்கண்ணா. உன் குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பரவாயில்லையா? ரொம்ப வேர்க்குதோ? கஷ்டமா இருக்கோ? மணல் அடிக்குதுல. போட்டு அதெல்லாம் கிண்டக்கூடாது. ஏன்? நல்லா வேகணும், கொதிக்கணும் மறுபடியும். ஓகே. என்ன பண்ணணும்? அப்படியே விட்டுறணுமா? அப்படியே விட்டுறணும். இதுக்குள்ளே விடக்கூடாது. இப்படியே எடுத்துடணும். ஓகே. ஓகே. கிண்டக்கூடாது. ஓகே. சரி. ஓகே. சரி, இப்போ சொல்லு இன்னைக்கு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன். முட்டை வேகட்டும், மசாலா வேகட்டும், தேங்காய் வேகணும். தேங்காய் வந்ததுக்கப்புறம் முட்டை ஊற்றிடலாம். சரி. ஓகே. ஓகேவா? சொல்லுங்க. கேட்கணும். இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? இப்போ முட்டை குழம்பு போட ஈஸியாக இருக்கு. எப்படி பண்ண சொல்லு. முட்டை குழம்புக்கா முதல் எண்ணெய் ஊற்றணும். கேமரா பார்த்து சொல்லு. நம்ம உன்னை மாதிரி பேச்சுலர்ஸுக்கு சொல்லு. முட்டை, அடுத்து இது சீரகம். இது சீரகம் இல்லை, கடுகு போட்டு. முட்டை போட்டு சீரகம் பண்ணுமா? இல்லை. இது எடுத்துக்கணும், எண்ணெய் எடுத்துக்கணும். எண்ணெய் எடுத்துட்டு அடுத்து இது ரொம்ப சொல்லுறேனும் இல்லை, சீரகம் போட்டு. சீரகம் இல்லை, அந்த இது கடுகு, கருவேப்பிலை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிக்கணும். ஆமாம், அடுப்பு ஆன் பண்ணணும். அடுத்து என்ன கடாயை வச்சுட்டோம். கடாயை வச்சுட்டு வானாகி மண்ணாகி வழியாகி வழியாகி வானாகி மண்ணாகி. இல்லை, எண்ணெய், கடுகு, அடுத்து இது அடுத்து என்ன போட்டோம்? இதை போட்டோம். தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை போடலையா? அது போட்டுருங்க. அதான் வெங்காயம். இது மிளகு, எண்ணெய் ஊற்றணும், கடுகு, கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிச்சு. அப்புறம் பூண்டு போட்டுச்சு. பூண்டு இதுலேயே போட்டுச்சுல. பூண்டு இதுலேயும் போட்டுச்சு. அடுத்து இது வதக்கிட்டே இருந்தோம். ஒரு மனம் வருதா இப்போ? வருது. என்ன வருது? வெங்கடேஷ் பட்டா. அவரதுக்கு இங்க வராரு. எப்படி வரு? மனம் வருதா இல்லையா? என்ன மனம் தெரியலையா? மனமா இருக்கு அந்த மசாலா. பெருஞ்சீரக ஸ்மெல்லு, பூண்டு. வெங்கடேஷ் பட் மாதிரி பண்ற. வெங்கடேஷ் பட் மாதிரி மற்றதையும் பண்ணணும்ல. சரி, இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ தேவையான உப்பு போடணும். உப்பு கல் உப்பு போடணும். இதுவா? ஆமாம், அது ஓப்பன் பண்ணு. எவ்வளோ? ஸ்பூன் எடுத்துக்கோ. எடு. மனம் போல் எடு. அவளை எடுத்துன்னு வச்சுக்கோங்க, யாருமே சாப்பிட முடியாது. குட். எடு.
ஸோ கொதிச்ச குழம்புல இந்த உப்பு ஆட் பண்ணிடும், அவ்வளோதான். சரியா? அது ஸ்பூனை எங்கே இருந்ததோ அதே இடத்துல எடுத்து வச்சுக்கணும். அப்போ அந்த இதே க்ளோஸ் பண்ணிடு, பக்கத்தில் இருக்குது. குட், அவ்வளோதான். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து நீங்கள் தான் சொல்லணும். அது நான் தான் சொல்லணுமா? சரி, எல்லாம் போட்டாச்சு. முட்டை குழம்பு முட்டையை போட்டுருவோம், அவ்வளோதான். ஸோ இது நல்லா திக்காக வரணும். சுற்றி உள்ளதை நல்லா இது பண்ணணும். தோண்டிடக்கூடாது, கடப்பாறை மாதிரி தோண்டக்கூடாது. சும்மா கேஷுவலாக அப்படியே எடுத்து விடணும், அவ்வளோதான். 1 2 3. குட். 3 இருக்குமா? 4 இருக்கும். 3. என்னது விஜய் இது? முட்டை. முட்டை போட்டுடலாமா? முட்டை நம்ம போட முடியாது, கோழி தான் போடும். முட்டை உடைச்சிருவியா? அதுவும் எப்படி உடைக்கணும்னு தெரியுமா? வெயிட் பண்ணு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். சரி, என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கோங்க. அப்படி போட்டேன்னு வச்சுக்கோங்க, உன் கையில் தான் அதாகும். இப்போ பார்த்து வலிக்க போகுது, பார்த்து. உள்ள கூடாதுன்றீங்க, எப்படி இருக்கும்? ஓகேவா? முட்டை உடைச்சாச்சா? முட்டை ஊற்றின கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்தில் முட்டை வெந்துடும். ஃபைனலாக கையில் என்ன வச்சுருக்க? கருவேப்பிலை கிடையாது, கொத்தமல்லி தழை. ஸோ போட்டுடலாமா? என்ன விட மாட்டேங்குது. அதான் மொத்தமாக போட்டான், பரவாயில்ல விடு. அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு வச்சுக்கோங்க. எதுக்காக கொத்தமல்லி போடுறாங்க தெரியலையா? குட். நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ஸோ முட்டை நல்லா வெந்துருச்சு. இதில் கொத்தமல்லி தழை போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். ஓகே, அடுப்பை மறக்காமல் ஆஃப் பண்ணிடணும். முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிட்டியா? ஆமாம், ஆஃப் பண்ணிட்டேன். முட்டை குழம்பு ரெடி. இதுக்கு மேலே என்ன இருக்குது? அவ்வளோதான். டேஸ்ட் பண்ணிடலாமா? சூடான சோறு, முட்டை குழம்பு, லஞ்ச். நீ தான் பண்ண. ஸோ நீ பண்ணுனா இன்னைக்கு முட்டை கிரேவியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட போகிறோம். ஓகே, நல்லா வந்திருக்குமா? தெரியல. ஹைதராபாத்தில் நீ சொன்ன மாதிரி நீ மட்டும் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? சரி, உனக்காக இந்த தடவை நான் ட்ரை பண்ண போகிறேன். சரி, ஓகே. நீ பாஸ் ஆகிட்டியா இல்லை ஃபெயில் ஆகிட்டியான்னு பார்த்துருவோம். ஜஸ்ட் பாஸ் ஆனால் பிரச்சனை இல்லை. டேஸ்ட் பண்ணிடலாமா? சரி, ஓகே. ஓகே, வா. நம்ம பேச்சுலர் சீரீஸில் வாரம் குக்கிங் தெரியுதோ இல்லையோ ஜஸ்ட் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த சீரீஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த விளாகில் ஹைதராபாத்லேருந்து நம்ம விஜய் வந்து முட்டை கிரேவி வந்து அவரே ப்ரிப்பேர் பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு. எஸ், சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஆமாம் மக்களே, சூப்பராக வந்துருக்கு. ஹைதராபாத்லேருந்து முட்டை குழம்பு வைக்க வந்துட்டான். ஒரே காரம் வயசை கலக்கு. இல்லை மக்களே, உண்மையிலே ஜஸ்ட் ட்ரை பண்ணுறது தானே. ஸோ நல்லாவே வந்திருக்கு. ஒரு தடவை ட்ரை பண்ணலாம், 2 தடவை ட்ரை பண்ணியிருக்கலாம், 3ஆவது தடவை சக்ஸஸாக வந்துடும். ஸோ இந்த பேச்சுலர் சீரீஸில் ஒரு சூப்பரான சொல்லணுமா? இல்லை, நல்லா இருக்கு, வேண்டாம். உண்மையிலே நல்லா இருந்தது. லைட்டாக காரம் லிட்டில் பிட் அதிகம், அவ்வளோதான். மற்றபடி முட்டை கிரேவி சூப்பர் மக்களே. ஸோ நம்மள மாதிரி பேச்சுலர்ஸ்க்கு எதுவுமே தெரியாதவங்களுக்கு ஜஸ்ட் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டாக வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி முட்டை குழம்பு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான விளாகோட நான் சந்திக்கிறது வரை உங்களின் மட்டும் விடுவது நான் உங்கள் மாறி. பாத்ரூம் தண்ணி வருதா மக்களே? இந்த பேச்சுலர் சீரீஸில் விஜய் வச்ச முட்டை கிரேவி எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அப்படி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். டேய் நம்ம மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. அதான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கப்பா. நான் போகிறேன்.
மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்களே இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் மக்களே. பாய்.